என் பேர் அமானுல்லா. நான் திருவாரூரில் ஒரு மகளிர் கல்லூரியில், ஆர்ஏ காலேஜ் அப்படின்னு சொல்லப்படுற மகளிர் கல்லூரியில் நான் ஆங்கில துணை பேராசிரியராக கிட்டத்தட்ட ஒரு 14 வருடங்களுக்கு மேலாக பணியாற்றிக்கிட்டு வர்றேன். அதுக்கு முன்னாடி நான் நாகூரில் இருக்கிற இஜிஎஸ் பிள்ளை அப்படிங்கிற அந்த கல்லூரியில் ஆங்கில துறை தலைவராக இருந்தேன். அதுக்கு முன்னாடி ஒரு பள்ளிக்கூட ஆசிரியராகவும், அதுக்கு முன்னாடி சென்னையில் நட்சத்திர ஹோட்டலில் ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜராகவும் சில காலம் இருந்தேன். அந்த காலங்கள் பின்னாடி நான் யோசித்து பார்க்குறேன். 1979 அப்போது நான் +2 படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது எனக்கு இந்த புத்தகங்கள் வாசிக்கின்ற பழக்கம் கொஞ்சம் அதிகமாக உண்டு. அப்போ ஹஜரத்துடைய ஒரு புத்தகம், மகனுக்கு அப்படின்னு ஒரு புத்தகம், அதை படித்தேன். படித்த உடனே இந்த புத்தகம் யார் எழுதுனா அப்படின்னு பார்க்கும் பொழுது ஹஜரத்துடைய பேர் இருந்தது. யார் இவங்க அப்படின்னு என்னுடைய நண்பர் அல்ல, என்னை விட வயசில் மூத்தவர் பஷீர் நானாந்து, அவரிடம் கேட்டேன் யாருன்ட்டு. சொன்னார், நாகூர் தான், நான் அங்கே அகலுடைய சிஷ்ய பிள்ளைகளில் ஒருவர் தான், வேணா உங்களை நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்டா. அதுக்கப்புறம் என்னுடைய மச்சான் கவிஞர் ஜஃபருல்லாட்ட கேட்டேன். ஜஃபருல்லா போய் பார்ப்பா, உன்னுடைய சந்தேகங்கள்லாம் தீரும் அப்படின்னாங்க. சரின்ட்டு நான் என்ன பண்ணேன், அப்போ தான் போகிறேன். 1979 நான் தேட ஆரம்பித்ததுக்கு 1980 தான் அதற்கான இது கிடைத்தது. அப்போ ஹஜரத்து சாயந்தர நேரத்துலையும் ஓதி பார்ப்பாங்க. அங்கே அப்போ எங்கே இருந்தாங்கன்னா தலைமாட்டு தெருவில் இருந்தாங்க. தலைமாட்டு தெருவில் இருக்கும் பொழுது தான் என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு 6 மணிக்கு கூட்டிகிட்டு போய் என்னை உட்கார வச்சாங்க. 6லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் நான் ஒரே இடத்துலையே உட்கார்ந்துருந்தேன். எதற்கு அப்படி என்னை உட்கார வச்சா அப்படிங்கிறது எனக்கு கடைசியில் தான் புரிந்தது. அப்படி இப்போ உட்காந்துருக்கும் பொழுது இப்போது யாரிடம் பேசவும் மாட்டாங்க, அப்படியே உட்காந்துருப்பாங்க. ஜெத்து சிகரெட் குடிச்சிட்டு இருப்பாங்க, எதையும் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. வர்றவங்களுக்கு ஒரு 6:30 மணி வரையும் ஓதி பார்ப்பாங்க, அவ்வளவுதான். இது அப்படியே எனக்கு தொடர்ச்சியாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் போனது இதே மாதிரி பேசாமலே. அப்புறம் தான் என்கிட்ட பேச ஆரம்பித்தாங்க. பேச ஆரம்பித்தோடனே அந்த பேச்சு நான் டிகிரி ஜாயின் பண்ணிட்டேன். டிகிரியில் போயிட்டு இருக்கும் பொழுது எனக்கு படிக்கிறதுச்சா எதையும் ஈஸியாக ஞாபகத்தில் இருக்காது, உடனே மறந்துடும். அப்போ நான் போய் கேட்டேன், எப்படி ஞாபக சக்தியை டெவலப் பண்ணுறது அப்படின்னு. அப்போ எனக்கு சில வழிமுறைகளை சொல்லி கொடுத்தா, நீ எப்படி ஞாபக சக்தியை டெவலப் பண்ணுறது அப்படின்ட்டு. அதை நான் தொடர்ச்சியாக கையாளும் பொழுது எனக்கு படிக்கிறதுங்கிறது ஈஸியாக மாறுனுச்சு. கஷ்டமான புத்தகங்களை கூட படிப்பது எனக்கு ஈஸியாக மாறினதுக்கு காரணம் என்னுடைய உஸ்தாத் சொல்லி கொடுத்த சில வழிமுறைகள் தான். அதை நான் இன்றைக்கும் பின்பற்றிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா இப்போ நான் இவ்வளோ தகவல் சொல்கிறேன்னீங்கன்னா அது என்னுடைய ஞாபக சக்தியினுடைய டெவலப்மெண்ட்டு காரணம் ஹஜரத்து தான். ஹஜரத்து இல்லைன்னா நான் என்ன ஆகிருப்பேன் அப்படிங்கிறது எனக்கு யோசித்து பார்க்குறதுக்கே பயமாக இருக்குது. என்னங்கன்னா அவ்வளோ சிரமங்கள் கஷ்டங்களை தாண்டி இன்றைக்கி இந்த நிலையில் நான் உட்கார்ந்துருக்கிறேன்னீங்கன்னா அதுக்கு காரணமே ஹஜரத்து தான், வேறு யாருமே கிடையாது. என்னுடைய தாய் தந்தையர், அப்புறம் ஹஜரத். ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா அடுத்தது என்னன்னீங்கன்னா ஹஜரத்துட்ட ஒரு மிகச்சிறந்த ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஆஹா, ஒரு செய்ய போகிற ஒன்றை வந்து சொல்லுவாங்க. நான் இதை செய்ய போகிறேன்ப்பா அப்படிம்பாங்க. அப்படி செய்ய போகிறேன்னு உடனே நம்மளுக்கு ஏதாவது ஒரு கருத்து வருமா அப்படின்னு பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு தடவை வந்து 2002 இந்த அது என்னது, இப்போ ஹஜர் தெரு வீடு இருக்குதுல்ல, கலிஃபா சாஹிப் தெரு, அந்த தெருவுக்கு வந்துட்டாங்க வீடு கட்டிக்கிட்டு. இது வரும்பொழுது காலை ஒரு பகல் நேரம் நான் போயிருக்கும் பொழுது உட்காந்துருந்தேன். ஹஜரத் என்கிட்ட கேட்டாங்க. அப்போ எனக்கு வேலை கிடையாது, நான் வேலை இல்லாமல் இருந்தேன். அப்போது கேட்டாங்க, நீ வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டேன். நான் சொன்னேன், எந்த வேலையும் இல்லை, சும்மா தான் இருக்கிறேன், ஏதாவது தேடணும் அப்படின்னு. அப்போ என்னோட சென்னைக்கு வரியா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் ஏன் சென்னைக்கு எதுதான் செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்டேன். ஏன்னா ஒரு உஸ்தாது சிஷ்யங்கிறத தாண்டி ஒரு எளிமையான ஒரு அணுகுமுறை வந்து என்னுடைய உஸ்தாதிட்ட தான் பார்த்தேன். அவ்வளோ பெரிய கடல், ஞான கடல் அவங்க. நம்மெல்லாம் ஒன்றுமே கிடையாது அவங்க முன்னாடி. இவ்வளோ பெரியவங்க வந்து என்கிட்ட நீ என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு நான் கேட்டதுக்கு பதில் கொடுத்தது. இதே வார்த்தையை நான் வேறு யார்ட்டையும் நான் கேட்க முடியாது, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க. ஆனால் என்னுடைய உஸ்தாதிட்ட நான் கேட்டேன். ஒரு அற்புதமான ஒரு இன்ட்ராக்ஷன் எனக்கு அன்றைக்கி நடந்தது. கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம், ஒரு 20-30 வருஷம் ஹஜரத்திட்ட இருந்திருந்தா கூட ஒரு பெஸ்ட்டு இன்ட்ராக்ஷன் எனக்கு அன்றைக்கி தான் நடந்தது. அப்போது அங்கேருந்து கேட்டேன், நீங்கள் ஏன் சென்னை போகிறீங்க. அப்பொழுது சென்னையிலேருந்து ஒரு 3 பேர் வந்து உட்காந்துருந்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க தான் ஹஜரத்தை சென்னைக்கு கூப்பிட்டு நின்றவங்க. அப்போ ஹஜரத் சொன்னாங்க, நான் வந்து சென்னையில் போய் சூப்பர் மார்க்கெட்டு தொடங்க போகிறேன், நீ வந்துட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கும் அப்படின்னா. அப்போது நான் வந்து ஒன்று சொல்லவா அப்படின்னேன். என்ன சொல்ல அப்படின்னாங்க. நான் சொல்கிறது வந்து உங்களை ரிஜெக்ட் பண்ணுறேன்னு அர்த்தம் இல்லை, என்னுடைய மனசில் தோணுனதை நான் சொல்கிறேன், தப்பாக ரைட்டான்னு நீங்களே முடிவு பண்ணீங்க அப்படின்னு. ஹஜரத்தை நான் மாமான்னு தான் கூப்பிடுவேன். அதாவது அவளுடைய மருமக பிள்ளைங்களை தவிர மாமான்னு கூப்பிடுறது நான் ஒரு ஆள். மாமா இந்த மாதிரி அப்படின்னு நான் சொல்லுப்பா அப்படின்னாங்க. இந்த சூப்பர் மார்க்கெட் தொடங்குறதுங்கிறது ஒரு பெரிய ஆபத்தான வேலை. ஏன்னா அதில் வந்து மனிதாபிமானங்கிறதே பார்க்கக்கூடாது. ஏன்னா எம்பத்தியோ அல்லது கம்பேஷனோ அங்கே வந்து இருக்காது மாமா. ஏன்னா வந்து ஒருத்தன் திருடிட்டானா அவனை கொடூரமாக ட்ரீட் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த மாதிரிலாம் நடக்கும். அதெல்லாம் உங்களால் செய்ய முடியுமா உங்களுடைய மனசுக்கு அப்படின்னு கேட்டேன். அப்போது நான் அங்கேருந்து கேட்டவொடனே, இந்த மாதிரிலாம் நடந்திருக்குது, இப்போ இதில் போய் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேங்கிறீங்களே, இது ஒரு பெரிய லார்ஜ் ஸ்கேல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆச்சு, இதில் வந்து திருட்டு நடந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டேன். நான் அப்படி யோசித்தாங்க. கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு நான் 2 நிமிஷம் நான் போய் இந்த படுத்துட்டு வரேன்னு போனாங்க. அப்போ இந்த சென்னையிலேருந்து இந்த கூப்பிட்டு வந்த அந்த கூட்டம் வந்து திடீர்னு காணா போயிடுச்சு. அங்கே இல்லை அந்த ஸ்பாட்டில். போனவங்க இவங்க போயிட்டாங்க, நான் மட்டும் உட்காந்துருக்கிறேன். அப்போ இன்னும் ஞாபகம் இருக்குது, தெளிவாக எனக்கு ஞாபகம் இருக்குது. 1:15 மணி படுக்க போகிறேன்ட்டு போனவங்க 1:45க்கு எந்திரிச்சு வந்தாங்க. வந்த உடனே, நான் போக போகிறது இல்லைப்பா, நான் அந்த ஐடியாவை நான் ட்ராப் பண்ணிட்டேன் அப்படின்னாங்க. நீ சொன்னது தான் ரைட் அப்படின்னாங்க. இப்போ ஒரு சிஷ்ய பிள்ளை என்று கூட பாராமல் அவன்கிட்டையும் அறிவு இருக்குது, அந்த அறிவை வந்து அவனையும் சொல்ல விட்டா அந்த அறிவு வரும். அந்த அறிவு சரியாக தவறாங்கிறத வந்து எவாலுவேட் பண்ணுற ஒன்று வந்து நான் வந்து அப்போ தான் நான் ஹஜரத்திட்ட பார்த்தேன். அப்படின்னா யார்கிட்டையும் ஒரு அறிவு இருக்குது அப்படின்ட்டு வந்து இவ்வளோ பெரிய ஒரு கடல் போன்றவங்க என் பேச்சை அன்னைக்கு அக்செப்ட் பண்ணது தான் எனக்கு பெரிய ஆச்சரியமாகவே இருந்துச்சு. அப்புறம் சென்னை போகவே இல்லை. அந்த 3 பேரும் வந்து அதுக்கப்புறம் நான் ஹஜரத்து வீட்டில் பார்க்கவே இல்லை, ஹஜரத்து வஃபாத்தார வரையும். ஏன்னா நிறைய பேர்
அதாவது வந்து ஹஜரத் அதே மாதிரி 1984 ஒரு பெரிய கும்பலே வந்தது. அவங்க வந்து சென்னையில் வந்து ஹஜரத்துக்கு வந்து ஒரு ஆசிரமம் உருவாக்குறோங்கிற பேரில். ஏன்னா அதுவும் தட்டுண்டு போனது. ஏன்னா இந்த மாதிரி வந்து அவ்வளோ பெரிய ஒரு, அதாவது வந்து கிடைக்க வேண்டிய ஞானத்தை வந்து கிடைக்க விடாமல் நிறைய பேர் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய அந்த மாதிரி வந்து ஒரு பொருளை பிரித்து பார்க்குற ஒரு அறிவு, இதெல்லாம் வந்து அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்படி வந்து ஒரு புத்தகத்தை படிக்கணும், அந்த புத்தகத்தை எப்படி புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம். ஏன்னா ஒரு முறை பார்த்திங்கன்னா அவங்க என்ன ஓதி பார்க்குறாங்கன்னு சில பேர் சொல்லுவாங்க, இது வந்து மார்க்கத்துக்கு கூடுமா கூடாதான்னு. ஏன்னா அதாவது எல்லாத்தையுமே போட்டு குழப்பிக்கிறது நம்ம மக்களுடைய ஒரு பாணியாக போயிடுச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட யார் யார் எதுக்கு வந்தாங்களோ அவங்களுக்கான அறிவும் ஞானமும் தெளிவும் கிடைச்சது முறையாக வந்தவங்களுக்கு. இல்லைன்னு யாரையுமே நம்ம சொல்லவே முடியாது. சில பேர் வந்து என்ன, அதாவது வந்து நெகட்டிவ் தாட்டோடு வந்துட்டு அது கிடைக்கலன்னு அப்படியே ஓடினவங்க ரொம்ப பேர். ஒரு முறை பார்த்தீங்கன்னா அதாவது வந்து இப்போ நம்ம பெரிய ஜமான் உஸ்தாத் எடுத்துக்கங்க. பெரிய ஜமானுடைய உஸ்தாத் யார்? கௌது குவாலியர் அப்படிம்பாங்க. அவங்களுடைய சிஷியர்கள் 2 பேர் 2 துறையில் புகழ் பெற்றவங்க. ஒருத்தவங்க ஆன்மீகத்தில் பெரிய ஜமா, இசையில் மியான் தான்சேன். அதே மாதிரி தான் ஹஜரத். எப்படின்னீங்கன்னா அவங்கள்ட்ட யார் எதை நோக்கி வந்தாங்களோ அவங்களுக்கு அது கிடைத்தது. இப்போ நான் அறிவு அப்படின்னு ஒரு தடவை கேட்டேன். ஒரு தடவை என்கிட்ட கேட்டாங்க, உனக்கு என்ன வேணும்னாங்க. எனக்கு அறிவு நிறையா வேணும் அப்படின்னு. அதை வச்சு நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்டாங்க. இல்லை அதான் எனக்கு வேணும் அப்படின்னு. ஏன்னா அப்படின்றதுக்கு எனக்கு அது கிடைத்தது. ஏன்னா அது இல்லை என்று என்னால் சொல்ல முடியாது. அப்போ வந்து நான் நினச்சது நடக்குமா அப்படின்னு கேட்டேன். நினச்சது நடக்கும், நினச்சி பார் அப்படின்னாங்க. நான் இந்த வேலை வேணும்னு நினச்சேன், அந்த வேலை கிடைச்சது அப்படின்னேன். நீ இந்த வேலை வேணும்னு நினச்சா அந்த வேலை கிடைச்சிச்சு. நீ அந்த நிறுவனம் வேணும்னு கிடைச்சது. நீ வந்து மிகப்பெரிய அளவில் உன்னுடைய சிந்தனை இருந்துருந்துச்சுன்னா அந்த நிறுவனத்துக்கே நீ வந்து ஒரு நிறுவனத்தினுடைய அதிபராகவே நீ ஆயிருப்ப அப்படின்னாங்க. அந்த கான்வர்சேஷனை வச்சு நாகூர் ரூமி ஒரு புத்தகம் எழுதியிருப்பார். பார்த்தீங்கன்னா எனக்கும் ஹஜரத்துக்கும் நடந்த முதல், அதாவது வந்து அந்த ஒரு தடவை அந்த ஒரு இரவு நடந்த கான்வர்சேஷன். அதை இப்போ நாகூர் ரூமியும் உட்கார்ந்துருந்தார். அது தன்னுடைய புத்தகத்தில் கொண்டு வந்திருப்பார். அமானுல்லா இந்த கேள்வி கேட்டால் ஹஜரத் இந்த பதில் சொன்னாங்க அப்படின்ட்டு.